सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। நாலு பக்கம் மேடருண்டு நடுவினிலே மானிருந்து காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா காட்டினிலே கூடு கட்டி கூட்டினிலே குருவிரண்டு கூடல் கொஞ்சம் மூடல் அம்மம்மா என்னம்மா நாலு பக்கம் வேடருண்டு நடுவினிலே மானிரண்டு காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா பாலோடு பாத்திரத்தை எடுத்து பஞ்சாமிர்தம் கலந்து கொடுத்து தாகங்கள் தீரும் வரை குடித்து சல்லாப நாடகத்தை நடத்து சல்லாப நாடகத்தை நடத்து அம்மம்மா என்னம்மா நாணத்தில் போவதென்ன உருண்டு நாணத்தில் போவதென்ன உருண்டு அம்மம்மா என்னம்மா நாலு பக்கம் வேடருண்டு நடுவினிலே மானிரண்டு காதல் இன்ப காதல் அம்மம்மா என்னம்மா வசந்த காலம் பூமியில் புதிய கோலம் சந்தன மரங்கள் தோறும் மன்மத புயல்கள் பாடும் இளமையே எழு அழகையே தொடு ஒரு காதல் சங்கீதம் பாடு வந்தது வசந்த காலம் பூமியில் புதிய கோலம் சந்தன மரங்கள் தோறும் மன்மத புயல்கள் பாடும்
மின்னலை பிடிக்க வேண்டும், மேகத்தை உடுத்த வேண்டும், வானத்தில் பறக்க வேண்டும், 1000 சிறகு வேண்டும். பருவமே படை, சிறைகளை உடை, இது கண்ணன் சொல்லாத கீதை. மின்னலை பிடிக்க வேண்டும், மேகத்தை உடுத்த வேண்டும், வானத்தில் பறக்க வேண்டும், 1000 சிறகு வேண்டும். சேர்ப்பேன், வாழ்க்கையை பிளந்து பார்ப்பேன், நாளைய கேள்வி கேட்பேன், நாட்டிய கலைகள் காப்பேன். புதியவன் இவன், போட்டியில் எவன், இவன் ஆட்டம் காணாத ராஜன். வந்தது வசந்த காலம், பூமியில் புதிய கோலம், சந்தன மரங்கள் தோறும் மன்மத குயில்கள் பாடும். सप्ताश्वरथमारूढम् प्रचण्डं कश्यपात्मजम् श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम्. தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது 1000 ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்று தானே, இன்ப நாளும் இன்று தானே. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. எல்லைகள் இல்லா
நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே இன்ப நாளும் இன்று தானே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. மழை வந்து தீயை மூட்டுதே கண்ணே நெருப்பின்று கையை நீட்டுதே கனியே கதி நீயே இது காதல் இல்லையே காமன் வேலையே அண்டே மழை வந்து தீயை மூட்டுதே நெருப்பின்று கையை நீட்டுதே சுடர்நீ திருநானே திருநானே பற்றுமா என்னே குற்றமா அன்பே மழை வந்து தீயை மூட்டுதே நெருப்பின்று கையை நீட்டுதே. Come closer. சிற்றாடை மூடும் தேவ ஓவியம் சூடு ஏற்றுது இப்போது சரி என்று இமையோரம் ஜாடை காட்டுதே துளிர்விட்டது தென்மனமோ துளிர்விட்டது நீராடு பசியே பரிமாறு இது காமல் ராத்திரே கண்ணே ஆதரே அன்பே மழை வந்து தீயை மூட்டதே கண்ணே நெருப்பின்று Look at me. நீ கண்ணுல பாரு என்ன பாருன்னா இப்போது பெண்மை எல்லை மீறியை எட்டு வைத்தது தேகங்களும் மிக நெருங்கும் காமன் விழா கவியரங்கம் ஆனந்தம் நல்லது அன்பே மழை வந்து தீயை மூட்டதே
பெண்ணே அம்மம்மம்மா துடிப்பெண்ண அடிக்கண்ணே இளம் பெண்ணே அம்மம்மம்மா துடிப்பெண்ண 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 ஓ ஆ ஆ ஓ ஆஹா ஓ ஆ ஆ ஓ ஆஹா பாடும் பாலம் பாடி நான் தானே பாடல் நூறு உனையே தேடுதே பாடும் பாலம் பாடி நான் தானே பாடல் நூறு உனையே தேடுதே பாய்வதும் தேனடி ஆடுவேன் பாரடி ஓ ஆ அடிக்கண்ணே இளம் பெண்ணே அம்மம்மம்மா துடிப்பெண்ண காதல் போதை கவிதை பாடுதே பார்வை வீசும் திருநாளானதே காதல் போதை கவிதை பாடுதே பார்வை வீசும் திருநாளானதே பருவமே தலைவரின் விரல் பட்டு உருகட்டும் ஓ ஆ ஆ ஓ ஆஹா ஏ ஓ ஆஹா ஆ ஓ ஆஹா என்ன உண்ண கூடும் நாளும் எதனை அருந்த கூடும் என்ன அணிய கூடும் என்றே எண்ணி வருந்திடாதே நெஞ்சில் ஏக்கம் வளர்த்திடாதே உணவை காட்டிலும் மேன்மை ஜீவன் உடையை காட்டிலும் மேன்மை தேகம் ஆகாயத்து பறவையை பாருங்கள் அவை சமைக்குமோ பசியாலே வாடுமோ சோலையில் சிரிக்கும் மலர்களை பாருங்கள் அவை உழைக்குமோ ஆடைகள் நெய்யுமோ காட்டு புல்லுக்கு கௌரவம் தந்து காப்பான் தேவனில் காட்டிலும் உயர்ந்த
கானா என்னும் ஊரிலே 6 கல் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அவற்றை திராட்சை ரசமாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு தொடங்கிய இயேசுவின் மகிமை மேலும் மேலும் பெருகியது. அப்பம் 5 மீன்கள் 2 5000 பேருக்கு உணவு தந்தார். தான் உண்ட பின் மீந்ததை 12 கூடையில் கிறிஸ்து பிரான் அள்ளி வைத்தார். ஆவிகள் 7 ஆட்கொள்ளப்பட்டாள் மக்தலேனா மரியா. அவர் ஆணை கடங்கிய ஆவிகள் நீங்கிட அற்புத மீட்சி பெற்றார். கைகால் இழந்தவர் கண் பார்வையற்றவர் யாவரும் மானிடர் என்றாரே. கை கொண்டு தொட்டவர் கண்களின் பார்வையால் தீபத்தை ஏற்றி வைத்தாரே. அங்கத்தை தின்கின்ற குஷ்டத்தில் வாடியோர் கைகால் விளங்காத மாந்தரெல்லாம் ஊமையர் செவிடர் திருப்பரெல்லாம் கிறிஸ்துவின் வார்த்தையால் சுகம் பெற்றார். ஆனந்தம் கொண்டே போற்றி நின்றார். தீபங்கள் ஏற்றி பூஜித்தார். ஒரு வேசியையே சுரட்சித்தார். இனிமேல் அந்த பாவங்கள் நீக்கிடென்றார். பெருநோய் கொண்ட பெண்ணவர் அங்கியை தொட்டதில் நோயற்ற வாழ்வினை மீண்டும் பெற்றார். நெஞ்சத்தில் இயேசுவை நம்பிடும் மாந்தர்கள் நம்பிக்கையாலே மேன்மை பெற்றார். மாண்டவர் தேகத்தை மீண்டும் உயிர் வைத்து மன்னவர் மாயங்கள் புரிந்திருந்தார். கல்லறைக்குள்ளே 4 தினங்கள் சிதைந்து கிடந்த லாசரு உடலினில் பார்த்தவரெல்லாம் வியந்திடும் வகையினில் ஜீவன் தந்து உயிர்ப்பித்தார். சீரிய காற்றினை பொங்கிய கடலினை அமைதியுறும்படி ஆணையிட்டார். அந்த தண்ணீர் மீது நடந்தாரே தன் மகிமையை புரிந்திடச் செய்தாரே. பாவிகள் தம்முடன் போஜனம் செய்வதை பார்த்தே பல பேர் கேட்டிடவும் வைத்திய சேவை நோயற்றவர்க்கு நலமுடையோர்க்கில்லை என்றாரே. ஒரு நாள் அவரது சீடர்கள் உலகத்தின் முடிவு பற்றியும் அவரது மறு வருகை பற்றியும் அவரிடம் கேட்க அவர் சிறு குழந்தைகளைப் போன்ற தன் சீடர்களை பார்த்து, உலகம் முடிவுறும் போது கிறிஸ்து நானே என்று கபடர் பலர் வருவார்கள். பஞ்சம் எங்கும் நேரும், பூகம்பங்கள் தோன்றும், கொடும்புயல் உருவாகும், கொல்லும் நோய்கள் பெருகும். டம 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 டமவென பகை முழங்கும், உலகம் முழுவதும் போர் நடக்கும். தந்தைக்கு பிள்ளை பகையாவா, அன்னைக்கு மகளே விஷமாவா. பண்டிகை காலங்களிலோ மாரி காலங்களிலோ உலகத்தின் முடிவு சம்பவிக்க கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது பிள்ளைகளுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் மிகுந்த அவஸ்தையாயிருக்கும். பிறகு தனது மறு வருகையை பற்றி கிழக்கே தோன்றும் மின்னல் மேற்கு வானிலும் ஒளிரும். தேவகுமாரனின் வருகை அந்த மின்னலை போலே விளங்கும். 1000 தீபத்தின் ஒளி போலே அதில் சூரியன் சந்திரன் தோற்காதோ. தேவகுமாரன் தூதுவர்கள் பல திசைகளை நோக்கி விரைவார்கள். தேவனை நம்பிடும் மாந்தரை கண்டு வருகவே வருகவே என்று கை நீட்டி அழைப்பார். வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தைகள் மட்டும் அழியாது. என்னை நம்பிடும் மானிடர்க்கெல்லாம் மரண பயம் கிடையாது. நம்பிக்கையில்லா மானிடர்க்கெல்லாம் நரகந்தானே முடிவாகும். சில நாட்களுக்கு பிறகு வேத பாரகரும் பரிசேயரும் மதகுருக்களும் அவரை சிறைபிடிக்க தீவிரமாக உழைத்தனர். இயேசு சொல்லால் கோபமுற்ற மதகுருமார்கள் இயேசுவினை சிறைபிடிக்க திட்டமிட்டார்கள். யூத குல மன்னர் என்று தன்னை கூறினார். அவன் 3 நாளில் ஆலயத்தை முடிப்பேன் என்றான். தம்மை மீட்க வந்தவன் என்றறியாமல் அவர் வாழ்வு தீர்க்க முயன்றார்கள் நெஞ்சிரங்காமல். மரித்தாலும் 3ஆம் நாள் எழுவான் என்றோ அவன் மகிமையை அறியாமல் திரிந்தார் அந்தோ.
ஒரு தினம் மாண்ட 4ஆம் நாள் இயேசுவின் கரத்தால் உயிர் பெற்று எழுந்த லாசருவின் சகோதரி கிறிஸ்துவுக்கு விலையுயர்ந்த சுகந்த தைலங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தாள். அதனைக் கண்டு சீடர்களில் ஒருவரான யூதாஸ், இந்த தைலங்களை இப்படி வீணாக்காமல் இவற்றை விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்க, இயேசுவானவர், ஏழைகள் பூமியில் என்றும் உள்ளாரே, துயரங்கள் எங்கே நிரந்தரமான ஒன்றே, ஏழை தமக்கு சேவைகள் புரிய உங்களில் பலருண்டு, நான் வாழும் நாளோ குறைவாகும், அதனால் மரியாள் தைலமிட்டாள், இதில் கல்லறை காண செல்லும் யூதாஸ் காரியோத் வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தான். இயேசு கிறிஸ்துவும் தனது முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்து தான் சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்னால் தனது சீடர்களுடன் இறுதி விருந்து உண்ண ஆயத்தமானார். இந்த இரவு இது மறக்கவனா இரவு, இந்த இரவு இது மறக்கவனா இரவு, சுவாமிக்கும் அன்பு அடியார்க்கும் இனிமேல் அந்த சொந்தங்கள் ஏது, அந்த தேவனின் திவ்ய ரூபம், அவன் கருணை தரும் லாபம், அவையாவும் தீரும் இனி என்று போடும். கிறிஸ்து தனது சீடர்களின் பாதங்களை கழுவி, தலைமை கொள்ள விரும்புவோர் தொண்டர் போல் பணியாற்ற வேண்டும் என்று போதித்து விருந்தை துவக்கினார். அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து பிரார்த்தனைகள் புரிந்தார், இது அப்பமில்லை அடியேன் தேகம், புசித்திடுவீர் என்றார். திராட்சை ரசத்தை ஸ்தோத்திரம் புரிந்து தேவனுக்கே படைத்தார், இதை அனைவரும் பகிர்ந்து அருந்துங்கள், இது நாம் சிலுவையில் வடித்திடப் போகும் இரத்தம் என்பதை அறிந்திடுவீர். பின்னர் இயேசு தனது 12 சீடர்களையும் உற்று நோக்கி, உங்களில் ஒருவனே என் மரணத்துக்கு காரணமாக இருப்பான், அவன் பிறவாமலேயே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு சீடரும் இயேசுவிடம் அது நானோ என கேட்டார். அவர் செவ்விதழோரம் புன்னகை தவழ யூதாஸ் தன்னை பார்த்தார். நானா பிரபு நான் தானா என யூதாஸ் கேட்டானே. ஆண்டவர் இயேசு அமைதியோடு இஸ்காரியோத்தை பார்த்தாரே. நீயே அறிவாயூதா எனக்கு நடக்கவிருக்கும் மரியாதை. கள்ளனின் மனத்தை தெள்ளத் தெளிவாய் தேவன் அறிந்து கொண்டான். தேவனின் பார்வையை தாங்க உண்ணாமல் யூதாஸ் எழுந்து சென்றான். அந்த இரவு கிறிஸ்து தனது 11 சீடர்களையும் அழைத்துக் கொண்டு ஏகாந்தமான மலையடிவாரத்துக்கு வந்து அவர்களை அங்கே விட்டுவிட்டு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மட்டும் அழைத்துக் கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று நிலத்தில் வீழ்ந்து மரணம் வந்தது போல் துடித்து, பிதாவே, இந்த பாத்திரம் என் உதடுகளை விட்டு நீங்குவது என் விருப்பப்படி அன்று, உம் சித்தப்படியே நடக்கட்டும் என்று பிரார்த்தனை புரிந்துவிட்டு சீடரிடம் வந்து சேர்ந்த போது அவர்கள் உறங்குவதைக் கண்டார். இதற்கிடையில் யூதாஸ் காவலர்களுடன் அங்கு வந்திருந்தான். கிறிஸ்துவை ரஃபி வாழ்க என கூறி முத்தமிட்டான். காவலர்கள் உடனே இயேசுவை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். பாவம் நீக்க வந்தவரை பாவி என்று நிந்தனைகள் புரிந்தாரே கூவி, ஏதேதோ பழி கூறி இகழ்ந்தாரே முகத்தில், இச்சிலினால் அபிஷேகம் நடத்தி எண்ணம் போலே அவரை வதைத்து, எவர் புரிந்தார் என சொல்ல கேட்டாரே நகைத்து. அன்னா காய்பா என்போரின் சங்கத்திலிருந்து இயேசு நீதி விசாரணைக்காக உயர் அதிகாரி பிலாத்துவின் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். மதகுருமார்களுக்கு அடிமைப்பட்ட மக்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியும் கள்ளன் பாரபஸை விடுதலை செய்யும்படியும் கூச்சல் போட்டார்கள்.
இந்த புண்ணியமூர்த்தி இயேசுவின் விஷயத்தில் நான் நிரபராதி, பழியற்றவன் என்று கூறி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவினார். செந்நிராடை இட்டார்கள், முள்ளால் மகுடம் புனைந்தார்கள், கையில் பிரம்பொன்றை கொடுத்தார்கள், அதை செங்கோல் என எண்ணச் சொன்னார்கள், தேவனின் முன்பு பணிந்தார்கள். யூதரின் மன்னா வாழ்க என்றார், மன்னவன் ரத்தம் ஆறாக பாயும் வரையில் அடித்தார்கள், அந்த பாவிகள் பார்த்தே மகிழ்ந்தார்கள். வெள்ளியன்று, பெரிய வெள்ளியன்று தேசம் முழுவதும் இருளில் மூழ்கியது. அந்த மனித மிருகங்கள் கிறிஸ்துவின் தோளில் சிலுவையை ஏற்றி கல்வாரி மேடு வழியாக கொல்கதா என்னும் மயானத்துக்கு நடத்தி செல்லுகையில் சக்தி இழந்த இயேசு சிலுவையின் கனம் தாங்காமல் 3 முறை கீழே விழுந்தார். ஒருவாறாக அவர்கள் மயானத்தை அடைந்தார்கள். ஐயோ ஐயோ இயேசுநாதா, இயேசுநாதா, கரையில்லையே கரையில்லையே தங்கள் துயருக்கு, இது சரியோ இது சரியோ எங்கள் மனதுக்கு. மண்ணில் வானத்தின் சேதி சொல்லவே வந்ததை அறிந்தோ, தங்கள் முகத்திலே பொங்கும் கருணையின் வெள்ளத்தில் மிதந்தோ. மலரை போன்றவும் வதனம் முழுவதும் சிவந்து போனதோ, சிரசில் இருந்து நதியை போலவே குருதி பாயுதையோ. வண்ண முகத்திலே எச்சில் அருவிகள் வழிகின்றதென்ன, மின்னும் விழிகளும் குளங்களாகவே நிறைந்தது கண்ணீர். சிலுவையில் ஏற்றி ஆணிகள் அறைந்தார், ஜெகம் தாழ முடியவில்லை ஐயா எங்கள் சேசையா. வானிலிருந்து வந்த மேசையா, ஆசி வழங்கிய கரங்களுக்குமே ஆணிகள் தான் பரிசா, பலரும் வணங்கிய பாதம் இரண்டுமே புண்படுதல் முறையா. அங்கு பாருங்கள் தேவா, துன்பம் கொண்டவும் அன்னை அழுவதை பாருமையா, உமை போற்றிடும் மக்கள் துயரினை நீ பார்க்க வேண்டுமையா. ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்வர்களோடு இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள். பரம பவித்திரனும் லட்சிய பிறவியுமான இயேசு மரச்சிலுவையில் மரணத்தோடு போராடுகின்றார். தேவதூதனின் ஆடை மீதிலே பலரும் மோகம் கொண்டார், அவர் தமது பேர்களில் சீட்டு போட்டனர், லாபம் ஒருவர் கொண்டார். யூத மக்களின் மன்னன் இவன் என சிலுவையில் எழுதி வைத்தார். உண்மையில் தேவனின் பிள்ளையனில் நீர் இறங்கி வருக என்றார். பாவிகள் தம்மை மன்னித்திடவே இயேசுவும் வேண்டுகின்றார். பிரபுவே பிரபுவே எங்கள் பிரபுவே, பாவம் புரிவதை அறியாரே பிள்ளைகள் போன்றவர் பாவிவர், தர்மத்தின் பெயரால் மன்னித்திடுங்கள் தந்தையை வேண்டுகின்றேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஓ தேவனே எந்தன் தந்தையே, என்னை இங்கு தவிக்க விட்டது ஏனோ என்று இயேசுநாதனும் கதறுகின்றார். அந்த ஜீவ மரண போராட்டத்தின் இடையில் 7 வார்த்தைகள் உரைத்தாரே.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு தனது 11 சீடர்களுக்கும் தரிசனம் தந்தார். பிறகு சில நாட்கள் ஆங்காங்கே பல பேருக்கு காட்சி தந்து ஒரு நாள் இறுதியில் பரலோகம் எய்தும் போது தனது சீடர்களிடம், வானிலும் மண்ணிலும் அதிகாரங்கள் உள்ளவன் நானே. என் ஆணைகள் ஏற்று அறிவுடன் நடந்து மேன்மை பெற்றே வாழுங்கள். தேவனின் பெயரால் மக்களை சேர்த்து எனது செய்திகள் கூறுங்கள். கிறிஸ்து நாமத்தை பரப்புங்கள். மீண்டும் வருகின்றேன், உம்முடனே வாழ்வேன், உமக்குள்ளே வாழ்வேன். தேவதேவன் அழைக்கின்றார், சொர்க்கம் சேர சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து செல்கின்றார். அனைவரும் பார்த்திட இயேசுநாதனும் வானத்தில் விரைந்தாரே. நமது வாழ்க்கையில் நலங்கள் பெருகிட வாழ்த்திடச் சென்றாரே. கிறிஸ்து பரலோகம் எய்திய பின் அவரை விசுவாசித்த கோடானு கோடி மக்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களில் சவுல் என்பவன் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினான். ஒரு நாள் கிறிஸ்து அவனுக்கு முன்பாக தோன்றினார். அவர் ஒளியால் சவுல் பார்வையிழந்தான். இயேசு அவனுக்கு மீண்டும் பார்வையை கொடுத்து சவுலை பவுலாக மாற்றி பிரியமுள்ள பக்தனாகவும் தனது சேவகனாகவும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். இயேசுவை நம்புங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ಈ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣು ನೀ, ನನ್ನೆದೆಯೆಂಬ ಬನದಲ್ಲಿ ಹೂವು ನೀ. ನೀನಗೆ ಚೆಲ್ಲಿ ಸುಖದಲ್ಲಿ ತೇಲಿ ತಂಗಮ್ಮ ನಲಿವಿರುದ ನೂರ್ಕಾಲ ಬಾಳು ನೀ. ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾದ ದೀಪನಿ, ನಾ ಕಂಡ ಆ ದೈವ ರೂಪನಿ. ಎಲ್ಲೇ ಇರಲು ನೀ ಹರಸಿರಲು, ಅಣ್ಣಯ್ಯ ನಲಿವಿಂದ ನೂರ್ಕಾಲ ಬಾಳುವೆ. ಹೂವಂಥ ಈ ಕೈಗೆ ಶ್ರಮ ಕೂಡದು, ನಿನ್ನೊಂದು ನೋವನ್ನು ಮನ ತಾಳದು. ನೀ ತಂದ ಪ್ರೀತಿಯು ಹೊನಲಾಗಿದೆ, ಮನ ತುಂಬಿ ಮಾತೆಂದು ಮೋಪಾಗಿದೆ. ಏಳೇಳು ಜನ್ಮಕ್ಕೂ ಈ ಬಂಧನ ಇರಲೆಂದು ಬೇಡುವೆ ಗುರುರಾಯನ. ಯಾವೊಂದು ಪುಣ್ಯವ ನಾ ಮಾಡಿದೆ, ಯಾವೊಂದು ಪುಣ್ಯವ ನಾ ಮಾಡಿದೆ, ನಿನ್ನಂಥ ಅಣ್ಣನ ಅದು ನೀಡಿದೆ, ನಿನ್ನಂಥ ಅಣ್ಣನ ಅದು ನೀಡಿದೆ. ಈ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣು ನೀ, ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾದ ದೀಪನಿ.
ದೂರಾದ ನೀನಾಗಿದೆ. ಈ ಜೀವ ನಿನ್ನಿಂದ ದೂರಾಗದು, ಈ ಬಂಧ ಎಂದೆಂದು ಕೊನೆಯಾಗದು. ಹೊಕ್ಕಂಥ ಮನೆಗೆಲ್ದು ಬೆಳಕಾಗಿರು, ಹೊಕ್ಕಂಥ ಮನೆಗೆಲ್ದು ಬೆಳಕಾಗಿರು. ಕೈ ಹಿಡಿದೋನ ಮನ ತುಂಬಿ ಹಾಯಾಗಿರು, ಕೈ ಹಿಡಿದೋನ ಮನ ತುಂಬಿ ಹಾಯಾಗಿರು. ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾದ ದೀಪನಿ, ನಾ ಕಂಡ ದೈವ ರೂಪನಿ. ನಿನಗೆ ಚೆಲ್ಲಿ ಸುಖದಲ್ಲಿ ತೇಲಿ ತಂಗಮ್ಮ ನಲಿವಿಂದ ನೂರ್ಕಾಲ ಬಾಳು ನೀ. ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾದ ದೀಪನಿ, ಏ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣು ನೀ. நானொரு கோயில் நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன். உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன். உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். அன்னை என்ன தந்தை என்ன உன்னை கண்ட பின்னாலே, உயர்வென்ன தாழ்வும் என்ன உந்தன் அன்பின் முன்னாலே. கடல் நீரும் வற்றி போகும் நமதன்பு வற்றாது, ஒரு கோடி ஜென்மம் எங்கள் நட்புக்கு போதாது. உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன். உன்னில் என்னை நான் கண்டேன். சொர்க்கம் நேரில் வந்தால் கூட உன்னை விட்டு போவேனோ. உனக்கென்று என்னை தந்தேன், எனக்கென்று வாழ்வேனோ. விஷம் என்று நீ தந்தாலும் அமுதாக மாறாதோ. விழி மூடி தூங்கும் போதும் உன் வண்ணம் தோன்றாதோ. உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன். உன்னில் என்னை நான் கண்டேன். கங்கை வேடன் தன்னை ராமன் தோழன் என்று கொண்டானே. கர்ணன் கொண்ட தோழமைக்காக ஆவி தன்னை தந்தானே. கவிவேந்தன் கம்பன் வந்து நம்மை பாட மாட்டானோ. கதையல்ல உண்மை என்று வரலாறு காட்டானோ. உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன். உன்னில் என்னை நான்
கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். எங்கள் வீட்டு தங்கத்தேரில் எந்த மாதம் திருவிழா? திருவிழா திருவிழா இன்று நாளை எந்த நாளும் இன்பத்தேவன் திருவிழா 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 சிரிப்பு வந்தது, அது சிரிப்பதல்ல, உன்னை மெல்ல அழைப்பதென்பது. அழைப்பு வந்தது, அது அழைப்பதல்ல, பெண்ணை மெல்ல அணைப்பதென்பது. கோபம் வந்தது, அது கோபமல்ல, காலம் பார்க்கும் ஊடல் என்பது. கோபம் வந்தது, அது கோபமல்ல, காலம் பார்க்கும் ஊடல் என்பது. கொஞ்சம் வந்தது, வெட்கம் கொஞ்சம் வந்தது. ஆஹாஹா. எங்கள் வீட்டு தங்கத்தேரில் எந்த மாதம் திருவிழா? திருவிழா திருவிழா போகச் சொன்னது, கால் போகும்போது கண்ணும் நெஞ்சும் பார்க்கச் சொன்னது. பேசச் சொன்னது, வாய் பேசும்போது நானும் வந்து மூடச் சொன்னது. தழுவச் சொன்னது, கை தழுவும் போது என்ன வந்து நழுவச் சொன்னது. தழுவச் சொன்னது, கை தழுவும் போது என்ன வந்து நழுவச் சொன்னது. தயக்கம் வந்தது, பெண்ணின் பழக்கம் வந்தது. ஆஹா ஓஹோ, இன்று நாளை எந்த நாளும் இன்பத்தேவன் திருவிழா 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 அன்னவாகனம் போல ஆடி ஆடி வருவதுதான் பெண்ணின் சீதனம். தர்ம தரிசனம், அதை தலைவன் மட்டும் பார்ப்பதுதான் தெய்வ தரிசனம். கன்னி மோகனம் என்னை கட்டி கட்டி இழுப்பதற்கு என்ன காரணம்? கன்னி மோகனம் என்னை கட்டி கட்டி இழுப்பதற்கு என்ன காரணம்?